இன்னைக்கு நம்ம வீட்டு ஈஸி சமையல்ல நம்ம பார்க்க போறது புதினா ரைஸ். குக்கர்ல 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் ஊற்றி பிரியாணி இலை, பட்டை, மொக்கு, கிராம்பு, ஏலக்காய், நீள வாக்கில் அரிஞ்ச ஒரு பெரிய வெங்காயம், தட்டின இஞ்சி, பூண்டு, கீரின 2 பச்சை மிளகாய், கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி தழை சேர்த்து வதக்குங்க. இப்போ கழுவி களைஞ்சு 1/2 மணி நேரம் ஊற வச்ச சாப்பாட்டு அரிசி, தண்ணி சேர்த்து அரைச்ச கைப்பிடி அளவு புதினா மல்லி பேஸ்ட் கலந்துட்டு 2 ஸ்பூன் தயிர், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்து கலக்குங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணுங்க. ஏற்கனவே தயிர், மல்லி, புதினா தண்ணி சேர்த்துருக்கிறதுனால நான் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்தேங்க. இப்போ தேவையான அளவு உப்பும் ஒரு லெமன் ஜூஸும் சேர்த்து கலந்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 3 விசில் விட்டு எடுத்தா சுவையான புதினா ரைஸ் ரெடி. நான் இன்னைக்கு சன்பியூர் சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க யூஸ் பண்ணேன். India's only physically refined sunflower oil with government patent technology. Refined processல chemicals எதுவும் யூஸ் பண்ணலைங்க. www.mysunpure.in அவங்க வெப்சைட்ல ஆர்டர் செஞ்சு சன்பியூர் ஆயில வாங்கிக்கலாங்க.